27 நாளா ஏன் பார்க்கல? எதுக்காக சென்னை வந்து கூட்டு வந்து பார்க்கணும்? அங்கேயே பார்க்க வேண்டியது. ஆனால் இதுக்கான பதில் நான் கூறுறேன் பாருங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி இன்னொரு பதில் சொல்கிறேன் பாருங்களேன். நேற்று இந்த மீடியாக்கள்லாம் ஏன் வந்து அந்த மகாபலிபுரத்தில் நடக்கக்குள்ள எங்களை உள்ளே விடலை, ஏன் மறைக்க பார்க்குறீங்கன்னு ஒரு விஷயம் கேட்குறாங்க. அதுக்கு அழகான ஒரு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. விஜய் அண்ணன் அது ஒரு துக்க நிகழ்ச்சினை துக்கம் விசாரிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த அம்மா போயிட்டு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் அவர் இழைச்சி போயிட்டாரு, தாடியெல்லாம் வச்சுட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டாரு, எங்கள் காலில் விழுந்தார் சார். அவர் நான் முன்னாடியே ஒரு பவுன்சர் கூட இருப்பாங்க, தடுக்கிறதுல இருக்கும், நான் அவர் தனியாக இருந்தார், நாங்கள் அடித்தா கூட அடி வாங்குற நிலமையில் அவர் இருந்தார், நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு காலில் விழுந்தார். அது ஒரு துக்க நிகழ்ச்சி. ஆனால் இங்கே மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை ஏன் உள்ளே விடலை, எங்களை இது பண்ணல. மீடியாவுக்கு இல்லை என்ன பிரச்சனை, துக்க நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. அவரை பற்றி மக்கள்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்குறாரு. இந்த விஷயம் இங்கே நடந்ததால் பெரிய பாதிப்பு ஏற்படலை. இதே கரூருக்கு போயிருந்தா அன்னைக்கு 40 பேர் நடந்த விஷயம் இன்னொரு நாள் போகிற நாளுக்கு 80 ஆயிருக்கும். அப்பையும் இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் ஏன் போனார், அவர் அங்கே வச்சே பார்த்துருக்கலாம்ல, ஃப்ளட்டுக்கு வந்து அங்கே வச்சு தான் நிவாரணம் கொடுத்தாரு, அங்கே வச்சு பார்த்துருக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்படி பேசுகிற வாய் அப்படியும் பேசும். தயவு செஞ்சு மக்களை புரிஞ்சுக்கோங்க. விஜய் நாங்கள் வந்திருந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும். உங்களை துக்க நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு ப்ராப்பரான விஷயத்தை பேச முடியாது. மீடியா வரும், அவர் ரசிகர்கள் வருவாங்க, பார்க்க எங்களை மாதிரி தொண்டர்கள் வருவாங்க. அது மாதிரி வரக்கூடாது. நான் எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்து மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான் ஒரு மகாபலிபுரத்தில் வச்சாருண்ணா. சார் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் அங்கேருந்து ஓடலை. அதுவும் அர்ஜுனா அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க. அங்கே உள்ள போலீஸ்காரங்க, ஆனால் நீங்கள் போயிடுங்க, திரும்ப இங்கே வந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரளயம் ஏற்படும், எங்களால் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட போலீஸ் கிடையாது, நீங்கள் போங்கன்னா போயிட்டு ஏதோ இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லிட்டாங்க. ஆனால் சொன்ன போலீஸ் இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. விஜய் நான் போயிட்டாருன்றாங்க. இன்னும் சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். விஜய் நான் மறுபடியும் திரும்ப அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த 41 உயிர்ன்றது டபுள் மடங்கும் ட்ரிபிள் மடங்கும் போயிருக்கேன். என்ன சதிகளும் நடந்திருக்கலாம். அப்பையும் இதே ஆளுங்க தான் சொல்லுவாங்க, ஏன் விஜய் வந்தாரு, அவர் அழகா ஓரமா நின்றுக்கலாம்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்துருக்கலாம். இப்படி பேசுகிற வாய் மறுபடியும் மாற்றியும் பேசும். அடுத்து சாட்டை துரைமுருகனுக்கு இன்னொரு விஷயம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் நாம் தமிழர் கட்சியை எதிரியாகவே நினைக்கல. ஆனால் அவங்க தான் தாவேகாவை எதிரியாக நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு அழகாக சொல்கிற பாருங்க. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தப்போ விஜயண்ணா அந்த பாட்டு ஒன்று வந்திருக்கும், கோட்லேருந்து மைக்கு. சீமான் மேடையிலே சொன்னார், என் தம்பி எனக்காக தான் மைக்கை பிடிச்சி பாட்டு பாடினா, ஸோ மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சீமான் என்ன சொன்னார். அதில் எங்களை மாதிரி சார் ஓப்பனாக சொல்கிறேன், நான் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டேன். ஏன்னா எங்களுக்கு அப்போ வந்து மாற்று கட்சி அதெல்லாம் ஒன்று இருக்கா இல்லாமல் போயிடுமே, அதனால் இவருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சி போட்டோம். ஆனால் அவர் இந்த அளவுக்கு விமர்சிப்பார் 2024 அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுதான் ஓட்டு விட அங்கே போட்டிருக்க முடியும். எங்களை மாதிரி பலாயிரம் லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. 8% ஓட்டு பேங்க் வச்சிருக்காங்க. அந்த ஓட்டு பேங்க்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த கட்சி அதுக்கு மாதிரி நடந்துக்கோங்க. உங்களை வந்து நாங்கள் எதிரியாக நினைக்கல. ஆனால் நீங்கள் ஒரு முறையும் தாவேக்கா தான் எங்கள் எதிரி, தாவேக்கா தான் எதிரின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க. உங்கள் கூட போராட நாங்கள் விரும்பல. நாங்கள் விரும்புறது இந்த டிவிக்கு அந்த டிஎம்கேன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒழிக்கணும். அது மட்டும் தான் எங்களோட எண்ணம். சாட்டை துரைமுருகன் ஆல்ரெடி உங்களை 2 இடத்துல வந்து பசங்க வான் பண்ணியிருக்காங்க, மேலேயும் கை வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இதே மாதிரி நீங்கள் வார்த்தைகள் தவறாக பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா கடும் நடவடிக்கை ஏற்படும். உங்கள் சேட்டையெல்லாம் வேறு யார்ட்டாச்சும் வச்சுக்கோங்க.